ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பன்னீர் மசாலா டிஃபன் வெரைட்டிஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, புலாவுக்கெலாம் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. இது ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். வாங்க, இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஃபைனாக 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நான் காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் நல்லா ஹீப் டீஸ்பூனாக சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஜீராத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கரம் மசாலா பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கூடவே நீங்கள் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மசாலா பன்னீர் மசாலா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காய தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஒன்று சேர வதங்கி வரும். தயிர் சேர்த்தவொடனே நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றுக்குள்ள ஒன்று நல்லா ஒட்டிட்டு பிரிஞ்சு வராமல் நல்லா கம்பைண்டாக வரும். அப்போ தான் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். சால்ட் இப்போ தேவைக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பத்தலைன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச பன்னீர் க்யூப்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். பன்னீர் க்யூப்ஸ் இதை விட நல்லா பெருசு பெருசாக ஸ்லைஸில் போடணும்னா நீங்கள் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பன்னீர் கியூப்ஸ் போட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக நான் கொரியண்டர் தூவுறேன். இப்போது எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுமான அளவு, எனக்கு இந்த திக்னஸ் போதும். நான் ஒரு கிளான்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுறேன். பிளேட்டிங் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பன்னீர் மசாலா எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரைஸ்க்கும் செட் ஆகும், டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் அட்டகாசமாக செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட இந்த vlog முடியுது. இன்னொரு ரெசிபியோட நான் இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.